லிங்க்டின்ங்கிறது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி சரியா. அது ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் யூசிங் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல நம்ம செலிபிரிட்டிஸ் அப்புறம் நிறைய கம்பெனி நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி லிங்க்டின்லயும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா அதுல என்ன கேஸ்னா லிங்க்டின்ல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என்னன்னா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியல, ஜாப் தான் மெயின் ஃபேக்டர் இல்லையா. இப்போ நான் எதனால வந்து லிங்க்டின் ஒரு அண்டர் ரேட்டட் ஆப் அப்படின்னு சொல்லணும், அது வந்து ஒவ்வொரு செக்டார் பொறுத்த மாதிரி சொல்லலாம், ஒவ்வொரு ஏஜ் கேப் பொறுத்த மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு லிங்க்டின்னா என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் எடுத்துட்டோம்னா, இப்போ நான் ஃபைனல் இயர் முடிக்கும் போது தான் வந்து ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ் முடிச்ச மாதிரி இருந்துச்சு லிங்க்டின் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீ ஃபைனல் இயர் வரதுக்குள்ள நீ கிளீனா பில்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், இப்போ நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணாம ஒரு பேசிக்கான கோர்ஸ் பிகாமோ இல்ல பிஎஸ்சி நார்மலா ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இயர் போறான், ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஒரு ஜாபோட வெளியே வரும். ஒரு டீசென்டான ஜாப், ஹை பேயிங் இல்லாட்டி ஒரு மாடரேட்டான பேயிங் ஜாப், ஒரு 2-3 ஆஃபர் லெட்டர் கையில இருக்கணும், இது இல்லாட்டி இது அது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கையில இருக்கணும்னு தான் நினைப்போம். இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ்ல வந்து லிங்க்டின் பத்தி சொல்லி தராங்களா தெரியல. நான் படிச்ச காலேஜ்ல அப்புறம் நீ படிச்ச காலேஜ்ல வந்து லிங்க்டின்னா என்னன்னு சொல்லி தந்தாங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஆனா அதை எப்படி வந்துட்டு டு தி கோர் எக்ஸ்டென்ட் எப்படி யூஸ் பண்ணணும், அதை வச்சு நம்ம என்னென்னலாம் கத்துக்கலாம், என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எவ்வளவு டோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து யாரும் சொல்லி தந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுல எங்க காலேஜ்லயும் இதுக்குன்னு தனியா ஒரு கிளாஸும் வச்சாங்க, 1 நாள் 2 நாள் கிளாஸ் வச்சாங்க. அது பெருசா யாருமே கேர் பண்ணல. நான் அந்த கிளாஸுக்கு போகவே இல்லை. ஆக்சுவலி நான் ஏன் போலன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 12th முடிச்சுட்டு லக்கீலி இந்த செக்ஷன்ல நான் வந்து லாக்டவுன்ல இருந்தனால ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற ஒரு செக்டார்ல தான் ஆரம்பிச்சேன். ஒரு 0 நாலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு டம்மி அக்கௌண்ட் மாதிரி ஓபன் பண்ணேன். அது வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் என்னோட ப்ரொஃபைல் எல்லாமே சரியா. அது தப்பு இல்லை, ஆரம்பிக்கும் போது 0 ரொம்ப பேசிக் கரெக்ஷன் எரர் எல்லாமே பண்ணலாம். அதான் அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்க நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரி ப்ரொஃபைல்லாம் இப்படி இருந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இந்த நெட்வொர்க் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணோம்னா இவ்வளோ கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், இந்த கனெக்ஷன் மூலியமா நம்ம எப்படி வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம், இந்த கனெக்ஷன் மூலியமா எப்படி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து ஒரு பேசிக் என்ன சொல்றேன், ஒரு பேசிக் நீடுன்னு சொல்லலாம். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் போகும்போது லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அவன் அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவன் ஃபைனல் இயர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருப்பான். அவன் ஆல்ரெடி ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெட்ல இருப்பான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ண முடியும். நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லல, நார்மலா நம்மள மாதிரி கோர்ஸ் பண்றவங்க ஏதோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வெளியே போகும்போது அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அவன் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது நம்ம கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்லும் ஆட் பண்றதுக்கு மோஸ்டா இருக்காது. இப்போ பேசிக் 12th முடிச்சுட்டு போற பையன்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அல்ஜிப்ரா தெரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிசினஸ் மேக்ஸ் படிச்சிருக்காங்கன்னா பிசினஸ் மேக்ஸ் தெரியும், காமர்ஸ் படிச்சிருக்காங்கன்னா காமர்ஸ் பத்தி கொஞ்சம் தெரியும். நான் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீ எந்த காலேஜ் போனீங்கனாலும் சின்ன சின்ன செமினார் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்களா. இப்போ இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குதுன்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணு ரெகுலரா. லிங்க்டின்ல வந்துட்டு உன்னோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணிட்டே வா. இப்போ சின்னதா ஏதாவது ஒரு செமினார் நடத்துறாங்க, இன்சூரன்ஸ் பத்தி ஒரு செமினார் நடத்துறாங்க, நீ அட்டென்ட் பண்ற, நீ போறையோ கவனிக்கிறியோ இல்லையோ, காலேஜ்ல நடத்துறாங்கன்னா நீ போடு, அப்டேட் பண்ண ப்ரொஃபைல். ஐ எம் ஹாப்பி டு I got the opportunity to attend the insurance related so and so seminar so that I gained this insightful. இதெல்லாம் போட்டினா ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீ தேர்ட் இயர் வந்து நீ ரிட்டர்ன் பேக் பண்ணும்போது உன் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப வே மோர் ப்ரொஃபஷனலா தெரியும். நீ வந்து ஈஸியா வேலை கிடைச்சிடும். நீ கம்பேர் பண்ணும்போது லிங்க்டின்ங்கிறது வந்து நான் யாருக்கு ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த பிளேஸ்மெண்ட்னு டிபெண்டா இல்லாம இப்போ பிளேஸ்மெண்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்னால தனியா வேலை தேடிக்க முடியும் வேற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் லிங்க்டின் ஒரு செம ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம பர்ஃபெக்டா ப்ராப்பரா பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு சூப்பரான வேலையில நம்ம நினைக்கிற டைம்ல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரி பிளேஸ்மெண்ட்ல இந்த கம்பெனி போச்சா பரவாயில்ல, நான் வெளியே இருந்து ட்ரை பண்ணுறேன், வெளியே இருந்து கிடைச்சிடும். அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு தரது வந்து பேசிக் லிங்க்டின்ல இருந்து ஆரம்பிக்கும். லிங்க்டின் ரெஸ்யூம், நீங்க லிங்க்டின் அப்டேட் பண்ண ஒரு ரெஸ்யூமே அப்டேட் பண்ணிட்டே வரணும் சரிங்களா. அதனால உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இப்போ நம்ம ஒவ்வொரு செமினார், நான் சொன்ன மாதிரி செமினார் அட்டென்ட் பண்றோமா, அதை வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணணும். நீ நெட்வொர்க் பில்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நம்ம ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா உங்க காலேஜ்லேயே சொல்லிடுவாங்க, மோஸ்டா எல்லா காலேஜும் சொல்றாங்க லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. அதுக்கப்புறம் அதை எப்படி நெட்வொர்க் பில்ட் பண்றதுன்னு சொல்லி தரது. நெட்வொர்க் பில்ட் பண்றது இன் தி சென்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம எப்படி ஃபாலோ ரெக்வெஸ்ட் தரோம், அக்செப்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட போஸ்ட் தான் பார்க்க முடியும். இதே சேம் கான்செப்ட் தான் இங்க வந்து கனெக்ட். ஸோ நான் ஒரு பர்சன் இருக்கேன், நீ ஒரு பர்சன் இருக்கனா, நான் உனக்கு வந்து நீ என்னோட கான்டாக்ட்ல இருப்ப. ஃபர்ஸ்ட் ஒரு ஜீரோ ப்ரொஃபைல், ஜீரோ எதுவுமே அப்டேட் பண்ணாத ஒரு ப்ரொஃபைல் நீ ஆரம்பிக்கும் போது நீ யாரோ ரேண்டமான பர்சனுக்கு போய் ரெக்வஸ்ட் தர முடியாது, கனெக்ஷன் ரெக்வஸ்ட் தர முடியாது. அது லிங்க்டினே வந்து உனக்கு அலோவ் பண்ணாது, கனெக்ஷன் ரெக்வஸ்ட் தர முடியாதுன்னு ஒரு பாப்அப் வரும். அது ஏன்னா நீ ஒரு லெஜிட்டான ஒரு அக்கௌண்டா, நீ வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரோபோட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது ப்ரூவ் பண்றதுக்கு நீ உன் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து உன்னோட நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் உனக்குன்னு ஒரு பில்ட் பண்ணிக்கணும். அந்த நெட்வொர்க்குங்கிறது நீ இந்த இடத்துல வந்து நீ ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் தரமாட்டேன், என் சொந்தக்காரங்க இருக்காங்க அவனுக்கு கனெக்ஷன் தர மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் இவனுக்கு தெரியவே கூடாது நான் லிங்க்டின்ல இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நீ என்ன பண்ணாலும், நீ லிங்க்டின்ல ஓப்பன் பண்ணிட்ட அப்படின்னாலும் அவன் வந்து உன் ப்ரொஃபைல் பார்க்க தான் போறாங்க, நீ என்ன அப்டேட் பண்ணியிருக்க அவன் ஜட்ஜ் பண்ண தான் போறான். ஸோ தட் டசன்ட் மேட்டர். நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பில்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். நீ கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துரு, நீ கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 30 கனெக்ஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணுவோம் உன்னோட பர்சனல் சர்க்கிள்ல இருந்து. சரியா? இதுல என்னன்னா ஒரு 30 கனெக்ஷன்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ கான்ஸ்டன்டா ஒவ்வொரு கம்பெனியா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நீ ஸ்டார்டிங்லேயே கம்பெனி ஃபாலோ பண்ணலாம். நீ உன்னோட கனெக்ஷன் நெட்வொர்க் நீ பில்ட் பண்றதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடியே கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணு. நான் ஒரு ஜீரோ ப்ரொஃபைல்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். நான் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், எனக்கு லிங்க்டின் பிரீமியம் தந்திருக்காங்க. சரியா? எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, லிங்க்டின் எப்படிலாம் தெரியல. ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணும்போது பேசிக்கா ஒரு ஒஃபிஷியல் ஜிமெயில் ஐடி, ஒஃபிஷியல் இன் தி சென்ஸ் எந்த ஒரு ஃப்ரீக்கி நேம் இல்லாம, எந்த ஒரு ஃபங்கி நேம் இல்லாம, எந்த ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ண, நம்பர்ஸ் கூட இப்போ ஆட் பண்றாங்க, ஆனால் அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வேர்ட்ஸ் லெட்டர்ஸோட டீசென்டான ஒரு நேம். இப்போ என் பேர் ஃபாய்ஸ்னா ஃபாய்ஸ் டேக்ஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அது கூட எஃப்எஃப் ஆல்பபெட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எந்த ஜிமெயில் ஐடி அவைலபிளா இருக்கோ ஒரு புது ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு அதான் உன்னோட லிங்க்டின் அக்கௌண்ட்டா ஓப்பன் பண்ணு. லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், டீசென்டான ப்ரொஃபைல் பிக்சர், அது வந்து ப்ரொஃபஷனலா கோட் ஷூட் போட்ட மாதிரி தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு டீசெண்டா கூலர்ஸ் இல்லாம நார்மலா ஒரு பாக்குறதுக்கு ஓகே ஒரு ஆவரேஜ் டீசெண்டான கை அப்படின்னு தெரியுற அளவுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், பின்னாடி கவர் பிக்சர், வாட் எவர் யூ வாண்ட், எது வேணாலும் ஏதோ ஒரு சினாரியோ, ஏதோ ஒரு சீனரியோ ஏதோ வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது உனக்குன்னு ஒரு ரெஸ்யூம் ஃபார்ம் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு எந்த கண்டெஸ்டும் இருக்காது ரெஸ்யூம் ஃபார்ம் பண்றதுக்கு. செகண்ட் இயர்ல நீ ரெஸ்யூம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்மளை பத்தி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது நம்ம என்ன இன்ட்ரோ தரமோ அதை எலாபரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. நீ படிக்கிற கோர்ஸ் கூட இன்டிகிரேட் பண்ணி நீ ChatGPT போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிவ் மீ a summary about an BCom graduate pursuing இல்லாட்டி BCom pursuing student for an LinkedIn summary அப்படின்னு போட்டினாலே அவங்களே அதில் ஐடியா வரும். அதில் நீ என்ன ஆட் பண்ண முடியும்னு பார்த்து சேஞ்சஸ் பண்ணி நான் அப்படியே உன்னை காப்பி பேஸ்ட் பண்ண சொல்ல, அதில் உன்னோட ஸ்கில்ஸ் ரிலேட் பண்ணி ஏதாவது வேர்டிங்ஸ் ஆட் பண்ண முடியுமா, அந்த கண்டென்ட்டை மாற்ற முடியுமான்னு பார்த்து மாற்றி உன்னோட சம்மரியில் அபவுட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அபவுட் அப்டேட் பண்ணிட்டு எப்படியும் நீ செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லுவாங்க, செகண்ட் இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப், தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணு. நீ சிம்பிள் ப்ராஜெக்ட் ஒரு அசைன்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த அசைன்மெண்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ப்ராஜெக்ட் செஷன்ல நீ அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். சரியா? நார்மலா பிகாம் ஆரம்பிக்கிற நான் லாஜிஸ்டிக்ஸ் படித்தேன். லாஜிஸ்டிக் பத்தி என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பேசிக்கா என்னவா இருந்திருக்கும்னா, வாட் இஸ் லாஜிஸ்டிக் இல்லாட்டி லாஜிஸ்டிக் செக்டார்ஸ் பர்சன்டேஜ் இன் இந்தியா, வாட் ஆர் தி போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீ ப்ராஜெக்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணினாலே போதும். நீ சும்மா ரிட்டர்ன் அசைன்மெண்டா இருக்கும், நீ அந்த ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணணும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் நீ ஆட் பண்ணு. நீ அதை ரெகுலரா அப்பப்போ ஃப்ரீக்வெண்டா ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துட்டு ஒரு 90% கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து அமேசான் ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அமேசான் ட்ரை பண்ணும்போது நான் போய் லிங்க்டின்ல அமேசான் சர்ச் பண்ணுவேன். அமேசான் சர்ச் பண்ணுமே அவங்களோட வெப் பேஜ் ஓப்பன் ஆகும், அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த ஃபீட் எல்லாம் இருக்கும். ஜாப் செக்ஷனுக்குள்ள போகும். ஜாப் செக்ஷனுக்குள்ள போனா அவங்களோட அமேசான்ல இருக்கிற எல்லா ஓப்பனிங்ஸும் காட்டும், வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா ஓப்பனிங்ஸும் காட்டும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரியா? அது தனியாக ஒரு செக்மெண்ட் வரும் என்னென்ன பண்ணணும். நமக்கு இப்போ கோயம்புத்தூர், இப்போ நம்ம கோயம்புத்தூர் பேசுகிறதுனால கோயம்புத்தூர், தமிழ்நாடு, இல்லை மேக்ஸிமம் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் மூணுக்குள்ள பார்க்கணும். இந்த லொகேஷன்ல என்னென்னலாம் ஓப்பனிங் இருக்கோ அதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கு, லொகேஷன் செட்டிங். அதில் நீ லொகேஷன் போய் தமிழ்நாடு, பெங்களூர் அப்படின்னு அடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு, கர்நாடகா இதுக்குள்ளதான் ஃபில்டர் போட்டீங்கன்னா
அதுல என்னென்னலாம் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் சேட் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இப்போ நீ கஸ்டமர் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற ஒரு டெசிக்னேஷனுக்கு நீ அப்ளை பண்ணணும்னா அந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெசிக்னேஷன் பேர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இவ்வளோ மினிமம் இருக்கணும், இவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும், என்ன ரோலு, எப்படி இருக்கும் ஒர்க்கு, எல்லாமே ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அமேசான், அக்சென்சர், காக்னிசன்ட் இந்த மாதிரி ரெப்யூட்டடான கம்பெனிஸ்ல என்ன இருக்குன்னா டைரக்டா அவங்களோட கரியர் பேஜ் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கரியர் வெப்சைட் பேஜ் இருக்கும். இப்போ அமேசான் கரியர்ஸ் இருக்கீங்கன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கரியர் வெப் பேஜ் இருக்கும். அங்க இருந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுல லிங்க்டின் என்ன மேஜர் பிளே பண்ணுதுன்னா, இப்போ நம்ம அந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்றோம்னா இப்போ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கல, அதுல ஹெச்ஆரோட பேர் போட்டிருக்காங்க, ஹெச்ஆரோட ப்ரொஃபைலே இருக்கும். அதுல யார் இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுல ஜாப் ப்ரொஃபைல் காட்டும் ஹெச்ஆரோட. நம்ம லிங்க்டின் மூலியமா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம அந்த ஹெச்ஆர் கூட டைரக்டா கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். இந்த மாதிரி ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் ஆன் வித் அமேசான் ஃபார் திஸ் டெசிக்னேஷன் ஃபார் கஸ்டமர் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஸோ ஐ ஹேவ் திஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவங்க பர்சனலைஸா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா மோஸ்டா ரிப்ளை வராது. நமக்கு ஒரு பை லக்கோ பை சான்ஸ் என்னமோ அந்த ஹெச்ஆர் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா நமக்கு ரிப்ளை வரும். ஸோ சென்ட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெஸ்யூம் அனுப்பிச்சோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும்னா, கனெக்ட் கொடுத்து அவங்க கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால மெசேஜ் பண்ண முடியும். இது வந்துட்டு காமன். நம்ம போன்ல இருந்து இதுல ஒரு ட்ரிக்கும் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம அவங்க இப்போ நான் ரெக்வஸ்ட் உனக்கு தரேன், நீ ஒரு ரேண்டமான ஹெச்ஆர்னா அவங்க வந்து நீ அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் என்னால மெசேஜ் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணும் நீ கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ற வரைக்கும். ஆனா இதுல ஒரு ட்ரிக் என்னன்னா, நம்ம லேப்டாப்ல இருந்து பண்றோம், மொபைல்ல இருந்து மொபைல் இல்லாம லேப்டாப்ல இருந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணும்போது நம்ம கனெக்ஷன் கொடுத்த உடனே ஒரு ஆப்ஷன் வரும். அது என்னன்னா சென்ட் அ நோட் ஃபார் 100 லெட்டர்ஸ்குள்ள ஒரு நோட் அனுப்பலாம் உங்களுக்கு. அது உனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். நீ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் உன்னோட இன்டென்ஷன் அப்படிங்கறத. இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்கில்லாம் இருக்கு, ஐ எம் வெரி ப்ரொஃபிஷியன்ட் இன் எடிட்டிங்னா போட்டோஷாப் ஒரு அடோப் பிரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ், இந்த மாதிரி டூல்ஸ் தான் எனக்கு யூஸ் பண்ண தெரியும். நீ ஒரு ஷார்ட்டா ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சு அவங்க அனுப்பிச்சின்னா அவங்களுக்கு டைரக்டா வந்து என்ன சொல்றது, ஸ்லைடிங் இன்டு டிஎம்ஸ் மாதிரி டைரக்டா அவங்களுக்கு மெசேஜ்லேயே தெரிஞ்ச யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ப்ரொஃபஷனலா டீசெண்டா இந்த மாதிரி ஹாய் ப்ரோ, ஹாய் டியூட் அப்படி இல்லாம ஹாய் so and so மேம் அப்படின்னு போட்டு, ஸோ திஸ் இஸ் காய்ஸ் ஃப்ரம் ராமகிருஷ்ணா காலேஜ், ஐ எம் டூயிங் திஸ், ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் மச், ஐ ஹவ் காட் திஸ் மச் கிரேட் இன் திஸ் அப்படின்லாம் போட்டு ஒரு டீசெண்டான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ரெஸ்யூமே அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனிங் இருக்கா இல்லையா, ஓப்பனிங் இருந்துச்சுன்னா நான் ரெஃபரன்ஸ் பண்றேன், அப்படி அவங்க ஓப்பனிங் இல்லைன்னாங்களா ஓப்பனிங்ஸ் வந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஹெச்ஆர். இந்த ஹெச்ஆர் இல்லாம நீ போற ரோலுக்கு அங்க ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. இப்போ நீ ஒரு எடிட்டரா போகணும், ஒரு ஜூனியர் எடிட்டரா போகணும், ஆல்ரெடி இப்போ ஜூனியர் எடிட்டரா அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நீ அவனுக்கு கனெக்ட் பண்ணினா there are more possibilities of getting reply, right? இப்போ அவனும் புதுசா இருப்பான், நீ ஹையர் டெசிக்னேஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டு மோஸ்டா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, அவன் வேலையில பிஸியா இருக்கும். ஜூனியர் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கான், ஒரு 3 to 5 minutes தான் ஆயிருக்கு அப்படின்னு அவனோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல காமிச்சிருந்தான் அவன் ப்ரொஃபைல்ல, அவன் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. நீ அவனுக்கு இப்போ மெசேஜ் பண்ணினா இந்த மாதிரி நானும் ஜாயின் பண்ணும், வாட் இஸ் தி ப்ரொசீஜர், நீ ரெஃபர் பண்ண முடியுமா, இந்த கம்பெனில ஓப்பனிங் இருந்துச்சுன்னா நீ ரெஃபர் பண்ணியா. ஆப்வியஸா மோஸ்டா இப்போ எல்லா கம்பெனிலையும் ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். வேற யாராச்சும் இப்போ நான் இந்த கம்பெனில வேலை செய்யணும் உனக்கு நான் ரெஃபர் பண்ணா நீ செலக்ட் ஆகினா எனக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். அந்த கிரீடிலேயே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க கேட்கறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உனக்கு லிங்க்டின்ல மட்டும்தான் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் ஜாப் கிடைக்குமான்னு இல்லை, ஜாப் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி நம்மளோட நெட்வொர்க், நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட டெக்னிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் யூஸ் பண்ணி ஜாப் இன்டர்வியூ ஸ்கெடியூல் மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பொறுத்து தான். நம்ம ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஜிடி ப்ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் செக்டர், அது தள்ளி வச்சிடலாம். வாட் நாட் டு டூ ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா ஜிமெயில் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கு. நிறைய ஸ்கூல் பசங்க வந்துட்டு பங்கியான பேர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இல்லாம டீசெண்டா ஒரு ஜிமெயில் ஐடி, அது
பார்த்தாலே வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருக்கணும். இது காலேஜ்லயே சொல்லுவாங்க உங்களுக்கு, இல்லாட்டி காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஐடி இப்போ நிறைய பேர் தராங்க இல்லையா, அது அது ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க ப்ரொஃபஷனல் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியல, அது எவ்வளோ ஆக்டிவா இருக்குன்றத ஒரு டீசெண்டா ஒரு ப்ரொஃபஷனுக்காகன்னு ஒரு ஜிமெயில் ஐடி நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஆரம்பிச்சு ப்ரொஃபைல் பிக்சர் டீசெண்டா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஃபங்கியா இல்லாம ரொம்ப ஃப்ரீக்கியா இல்லாம நாட் யூசிங் சம் ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம பின்னாடி பேக்ரவுண்ட் இதெல்லாம் டீசெண்டா வச்சுட்டு அபவுட் வந்து ரொம்ப லாங்கா இல்லாம ரொம்ப ஷார்ட்டா இல்லாம டீசெண்டா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா. ஏன்னா நீ ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கு, அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது உண்மையா பொய்யாங்கிற மாதிரி இல்லாம ரீசெண்டா ஐ எம் an enthusiast in this domain studying pursuing இந்த மாதிரி போட்டு சிம்பிளா வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த மெசேஜ் பண்றது ஹெச்சா இருக்கு, அதே மாதிரி மெயில் பண்றதோ இல்ல கனெக்ஷன் ரெக்வஸ்ட் தரதோ அது இல்லாம ரொம்ப ஸ்பேமா பண்ணாம உன்னோட நெட்வொர்க் வந்து நீ ஸ்டார்டிங்ல இருந்து நீட்டா பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல உனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டியா, ஓகே நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனலா நீ பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா இப்போ டிசிஎஸ் நீ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டிசிஎஸ்ல இருக்கிற பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிடி காம்பினேஷன் தான் அக்சென்சர் ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள போறேன்னா அதுல பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் அந்த பர்சன்ஸை நீ ஃபாலோ பண்ணு, அதுல இருக்கிற ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன்ஸை நீ பார்த்து ஃபாலோ பண்ணு. அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அந்த பர்சன்ஸை நீ ஃபாலோ பண்ணும்போது அந்த பர்சன்ஸ் யாருக்குள்ள எல்லாம் கனெக்ஷன்ல இருக்காங்களோ அவங்களோட போஸ்ட் எல்லாம் உன்னோட ஃபீட்ல வரும். அப்போ உனக்கு வந்து வேற ஏதோ ஒரு கம்பெனில நீ ஃபாலோ பண்ணாத கம்பெனில ஹையரிங் எடுத்தாலும் உனக்கு பிடிச்ச பொசிஷனா இருந்துச்சுன்னா அது உனக்கு தெரியும். நீ இதெல்லாம் விட்டுட்டு ரேண்டமா போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஏதோ ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீ இந்த யூடியூப் ப்ரொஃபஷனுக்குள்ள போறீங்கன்னா எடுக்கலாம். அது இல்லாம ரேண்டமா பாக்குறவங்களுக்கு எல்லாம் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அன்ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு யூஸ்லெஸ்ஸா போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப மேஜர் ஃபோக்கஸ் பண்ணது நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் பில்ட் பண்றது இப்படி இருக்கணும். ஸ்பேமா யாருக்கும் கனெக்ஷன் தரக்கூடாது, ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட் அது சொல்லுவேன். வாட் டு டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஹெச்ஆருக்கு மெசேஜ் பண்றது சொன்னேன், இல்லை ஏதோ ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம மெசேஜ் பண்றோம்னா அது சொன்ன மாதிரி ரெகுலரா நம்ம மெசேஜ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மெசேஜ் பண்ணிட்டு ரிப்ளை வரலன்னா ஒரு 3 to 4 பிசினஸ் டேஸ் கால்குலேட் பண்ணிக்கங்க. வீக்கெண்ட்ஸ் விட்டுட்டு இப்போ மண்டே ஒரு மெசேஜ் போட்டு ரிப்ளை வரலன்னா வெட்னஸ்டே இல்லை தேர்ஸ்டே ஒரு மெசேஜ் பண்ணுவேன். ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபாலோயிங் அப் ஆன் திஸ், ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ரிப்ளை ஃப்ரம் யுவர் எண்ட் அப்படின்னு போடுங்க. அப்பவும் வரலன்னா மறுபடியும் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த டைம் ஸ்பேம் விடுங்க. டெய்லி மெசேஜ் பண்றது வந்து அவங்களுக்கு மெசேஜ் பார்த்தாலும் ரிப்ளை பண்ணணும்னு தோணாத மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க மெசேஜ் நீங்க பண்ணி அவங்க பார்த்துட்டாலும் ரிப்ளை வரலன்னா வெயிட் ஒரு 2 to 3 days கழிச்சு மறுபடியும் ஐ எம் ஃபாலோயிங் அப் ஆன் திஸ், ஐ எம் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் ஆன் திஸ் கொஸ்டின், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் டிப்ஸ் ரிகார்டிங் திஸ் ஆர் இஃப் யூ கேன் ரெஃபர் மீ ஃபார் திஸ் கொஸ்டின் இட் வுட் பி அப்ரிஷியேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா வெயிட் ஃபார் தேர் ரிப்ளை. அவங்க ரிப்ளை பண்ணாட்டியும் தேர் லாஸ். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க யாரோ நம்ம யாரோ, நம்ம இதுல வந்து கூச்சப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, கூச்சமே படாம போய் கெந்தலாம் அப்படிங்கிற மாதிரிதான். இது வந்துட்டு ஓப்பனா போய் எனக்கு வேலை வேணும் அப்படிங்கறத ஒரு ப்ரொஃபஷனலான வேலை டீசென்டான வேலை கேட்கலாம். திஸ் ஒர்க்ஸ் அதுதான். மற்றபடி வாட் நாட் டு டூனா இதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறதெல்லாம் போஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது இன்ஸ்டாகிராம் இல்லை, கொஞ்சம் டீசெண்டா ஏதாவது ரிசோர்ஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணா மட்டும் போஸ்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடி பேட் கமெண்ட்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. அது நீங்க கமெண்ட் பண்ணாலும் உங்களோட ப்ரொஃபைல வந்து காட்டும். இப்போ யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்டே யாரையாச்சும் நீங்க ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அவங்களோட கமெண்ட்ஸ்ல அவங்க கிராஜுவேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கிராஜுவேட் ஆயிட்டா பண்ண போற அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல தான் அது வந்து நிற்கும். ஸோ இட் டேமேஜஸ் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் யுவர் ட்ரஸ்டபிலிட்டி when some HR comes and visits your profile. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ப்ரொஃபைல் பார்க்கணும் சரியா. இப்போ நானே நிறைய ப்ரொஃபைல் வந்து அப்பப்போ விசிட் பண்ணுவேன். என்னோட டொமைன் என்னோட ரிலேட்டட் டொமைன்ஸ் தான் நான் விசிட் பண்ணி பார்ப்பேன். அவங்களோட அபவுட் செக்ஷன் எப்படி இருக்கு, அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பெல்லாம் எப்படி ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க கஸ்டமர் சர்வீஸ்லேயே ஒர்க் பண்றாங்கன்னா அதுல என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். அதை வந்து நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். பார்த்துக்கலாம், நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதை காப்பி பண்ணி ஏஐ டூல்ஸ்ல போட்டீங்கனாலே அதுவே ரீஃப்ரெஷ் பண்ணி தரும். அதுல ஆட் ஆன் பண்ணி அதுல நீங்க என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். அது ஒரு வந்துட்டு மேஜர் டிஃபரெண்டா தெரியும். சும்மா ஒரு ஹெச்ஆர் போறான் பை சான்ஸ், இது நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இல்லை. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே ப்ரொஃபைல் சேம் டு சேம் இருக்கு, 2 பேரும் ஒரே கொஸ்டினுக்கு அப்ளை பண்றீங்க, காமன் எரர்.
ஃபைனல் இயர் படிக்கணும்னா இந்த கம்பெனில ஓப்பனிங் இருக்குடா, அப்ளை பண்ணுடா அப்படின்னு நம்ம காமனா பேசிக்கிறோம். 2 பேர் ப்ரொஃபைலும் திடீர்னு ஒரு HR வந்து பாக்குறாங்க, என்னடா இது 2 பேரும் ஒரே ஸ்கில்லு, ஒரே காலேஜ், எல்லாமே சேம் டு சேம் இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு எரர் பண்ணக்கூடாது. அப்புறம் மெசேஜ் பண்ணும்போது ப்ரொஃபஷனலா மெசேஜ் பண்ணலாம். இது வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்தேன். என் காலேஜ்லயே வந்து இந்த ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், இந்த அப்பாலஜி லெட்டர் எழுதுவோம் தெரியுமா? அது டீடைன் ஆயிட்டோம் இல்ல ஐடி கார்டு கொண்டு வரல, அதுல இருந்தே ப்ரொஃபஷனலா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொஃபஷனலா மெசேஜ் பண்ண நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுல இருந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ லோ கிரேடடா இல்லாம சாரி ஃபார் பிரிங்கிங் ஐ ஹேவன்ட் ப்ராட் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ப்ரொஃபஷனலா ஒரு ஐடி கார்டு கொண்டு வரல, எனக்கு வந்துட்டு அப்பாலஜி பண்ணுங்க அப்படின்னு HOD மேம்க்கு ஒரு லெட்டர் எழுதுறோம்னா அங்கிருந்து ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்து கிளீன் அண்ட் கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா வந்துடும். அதே மாதிரி மெயில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு டிராஃப்ட் பண்ண வர மாட்டேங்குது. அது காமனான மிஸ்டேக். ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம யாருக்கும் மெயிலே டிராஃப்ட் பண்ண மாட்டோம். நான் யாருக்கும் இது வரைக்கும் காலேஜ்ல ஆஃபீஸியெல்லாம் மெயிலாம் போட்டதில்லை. நான் என்னோட இன்டர்ன்ஷிப் போனதுக்கு அப்புறம் தான் என்னோட மெயில் வந்துட்டு டிராஃப்ட் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது நான் பண்ணேன். ஆனா ஆக்சுவலி எனக்கு ஐடியா இருந்துச்சு, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எனக்கு வந்து இதெல்லாம் ஆல்ரெடி டிக் பண்ணிட்டே வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. ஸோ நம்ம இதெல்லாம் காமனா பேசிக்ஸ் எரர்லாம் இல்லாம நம்ம கத்துக்கிட்டோம்னாலே ஈஸியா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ற அளவுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நம்ம ப்ரிப்பேர் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நௌக்ரி நானும் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நௌக்ரி, இண்டீட் எல்லாத்துலயும் வந்து இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணோம். அதுலயும் வந்து நிறைய ஆட்டோமேஷன்லாம் இருக்கு. நம்ம ரெஸ்யூம் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரொஃபைல்லாம் பில்ட் ஆகிடும். லிங்க்டின்லயும் அப்படிதான் நினைக்கும் மோஸ்டா. ஆனா நான் வந்து ஐ ப்ரிஃபர் மேனுவலி செட்டிங் அப் மை ப்ரொஃபைல். இண்டீட் அண்ட் நௌக்ரி பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, யூ கான்ட் இன்டராக்ட் வித் பீப்புள். நீங்க HR கூட டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது, HR கிட்ட பேச முடியாது. அவங்க வந்து ஒன்லி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு தான் காட்டும். இந்த கம்பெனில 31 ஓப்பனிங் இருக்கு, உள்ள போனோம்னா இந்த ரோலுக்கு ஓப்பனிங் இருக்கு, இந்த டெஸ்டினேஷன்ல ஓப்பனிங் இருக்கு. யாரு HR, யாரு என்ன எதுவுமே தெரியாது. நம்ம அந்த ஓப்பனிங் குள்ள கிளிக் பண்ணோம்னா டைரக்டா அவங்களோட வெப்சைட்டுக்கு தான் போகும். ஓகே, ஸோ இதுதான் நௌக்ரி, இண்டீட். நமக்கு லிங்க்டின்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு வந்து அந்த HR யாருன்னு தெரியும், அந்த HR கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் மட்டும் இல்லாம நீ அப்ளை பண்ற ரோல்லயே ஆல்ரெடி ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் எப்படி செலக்ட் ஆனாங்கிறது உன்னால தெரிஞ்சுக்க முடியும். அவங்ககிட்ட நீ பேசினா அது உன்னோட திறமை. நீ எப்படி, சில பேர் வந்து இன்டராக்டிவா இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, சில பேர் வந்து கான்ஃபிடென்ஷியலா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு. உனக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுவே உனக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீ நௌக்ரி, இண்டீன்ல நீ அப்ளை பண்ணிட்டு நீ வெயிட் பண்ணுவோம் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி. சில டைம் வரும்போதே இல்ல ரிஜெக்டட்னு வந்துடும். சிலதெல்லாம் ரெஸ்பான்ஸே வராது. எனக்கு நானும் நௌக்ரியில நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். மோஸ்டா ரெஸ்பான்ஸ் வராது. இல்லாட்டி மோஸ்டா வந்து டிரெக்டா கரியர் வெப்சைட்டுக்கு, மோஸ்டா கரியர் வெப்சைட் தான் போகும். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு லிங்க்டின்ல வந்து ஈஸி அப்ளை அப்படிங்கிறது. அது வந்துட்டு நிறைய யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும், ஈஸி அப்ளை. அது வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்லலாம். அது டசன்ட் ஒர்க். அது வந்து வேஸ்ட். அது ஈஸி அப்ளைனா என்னன்னா, போன உடனே உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லுவோம். அப்புறம் பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். ஹவு மச் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன கிராஜுவேட், உங்க பேர் என்ன அப்படிங்கிற ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லுவோம். அது வந்து ஒர்க் ஆகாது. சரி, எனக்கு இது வரைக்கும் அதுல இருந்து ஒரு ரிப்ளை பேக்கும் வந்ததில்லை, ஒரு மெயிலும் அந்த கம்பெனியில் நான் ஈஸி அப்ளைல இருந்து போட்டு எதுவுமே வந்ததில்லை. ஈஸி அப்ளை ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஹெச்ஆரோட ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா ஹெச்ஆருக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. ஐ ஹவ் அப்ளைட் டு திஸ் ரோல், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ரிப்ளை பேக், ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங், ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் அண்ட் கெட்டிங் அண்ட் ரிப்ளை பேக் ஃப்ரம் யுவர் எண்ட் அப்படின்னா மெசேஜ் பண்ணிடுங்க. இல்ல அதுல ஹெச்ஆர் பேர் சிலதுலாம் இருக்காது. ஹெச்ஆர் பேர் இல்லாட்டி அந்த கம்பெனிக்கு டைரக்டா போய் அந்த கம்பெனியோட பேஜுக்குள்ள போனீங்கன்னா, லிங்க்டின் பேஜுக்குள்ள போனீங்கன்னா பீப்பிள்ஸ் ஆப்ஷன் இருக்கும். பீப்பிள்ஸ்ல இருந்து ஹெச்ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இல்ல உங்களோட டெசிக்னேஷன் நீங்க எது அப்ளை பண்றீங்கன்னா அதுல யார் ஒர்க் பண்றாங்க பார்த்தா அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட நீங்க ரெஃபரன்ஸ் கேளுங்க. இப்போ அதே அங்கேயே வேலை செய்யறாங்கன்னா உங்களோட டெசிக்னேஷன் ரெஃபரன்ஸ் கேளுங்க, கண்டிப்பா ரெஃபரன்ஸ் தருங்க. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் மற்ற ஜாப் சீக்கிங் பிளாட்ஃபார்முக்கும் லிங்க்டின். நீங்க சொன்ன மாதிரி தான் காலேஜ்லயே எல்லாமே ப்ரீமியம் கிரெடென்ஷியல்ஸ் தந்துடுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரது இல்லை. கரெக்ட். லிங்க்டின் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இப்போ என்னோட லிங்க்டின் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா, கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அது இல்லாமல் நீ நம்ம லேப்டாப்ல இருந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா ஒரு 100 வேர்ட்ஸ் நோட்ஸ் அனுப்புவோம். லிங்க்டின் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டா மெசேஜ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பேரியர் இருக்காது. நீ கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா டேரக்டா நீ மெசேஜ் அனுப்புவோம். ஹெச்ஆருக்கோ யாருக்கு வேணும், ரேண்டம் பர்சன் ஆஃப்டர் யூ ஆர் பில்டிங் அண்ட் டீசன்ட் நெட்வொர்க். அதுக்கப்புறம் நீ யாருக்கு வேணா மெசேஜ் பண்ணலாம் டேரக்டா. அதை விட இன்னொரு என்னன்னா,
இப்போ நீ ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணியிருக்க, ஏதாவது ஒரு டெசிக்னேஷன் ஏதோ ஒரு கம்பெனில நீ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்க, அந்த ஹெச்ஆருக்கு நீ மெசேஜ் பண்ணிட்ட. அந்த ஹெச்ஆர் வந்து உன்னோட ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணாங்களா இல்லையான்னு உனக்கு இதுல காமிச்சிடும். ப்ரீமியம் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த ஹெச்ஆர் ஹேஸ் விசிட்டட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உனக்கு காமிச்சிடும். இத்தனை பேர் இந்த வீக்ல இத்தனை பேர் உன்னோட ப்ரொஃபைல் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அது காமிச்சிடும். யார் யார் பார்த்துருக்காங்கிறதும் காமிச்சிடும். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம அப்ளையே பண்ணல, சில ஹெச்ஆருக்கு வந்து சர்ச் அப்பியரன்ஸ்ல காட்டும் நம்மளோட ப்ரொஃபைல், அவங்களோட ஜாப் ரோலுக்கெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலியமா நம்மளோட ஜாப் ப்ரொஃபைல் அவங்க வந்து பார்த்துருக்காங்கன்னா, நம்மளோட கனெக்ஷன்லேயே இல்லாத ஒரு ஹெச்ஆர் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து பார்த்துருக்காங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இவங்க வந்து பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம அவங்க ப்ரொஃபைல போய் பார்த்து அவங்க ஹெச்ஆர் இந்த கம்பெனில ஹெச்ஆர் அவங்க ரெக்ரூட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. நம்ம போய் அவங்களுக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணாலே போதும். ஐ நோ யூ ஹவ் பீன் ஹைரிங் ஃபார் திஸ் பொசிஷன், ஐ அம் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஃபார் திஸ் அப்படின்னு மெசேஜ் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் காமிச்சு அவங்க ரெஸ்யூம் கேட்டாங்கன்னா ரெஸ்யூம் சொன்னா இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் என்னன்னா, லிங்க்டின்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. அது நிறைய பேர் தெரியுமா இல்லையான்னு தெரியல. சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதுக்கப்புறம் வேர்டு, சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு அதுல ஒரு லேபிள் டேக்னு ஒன்று வரும். அது ஒரு கோர்ஸ் முடிச்சோம்னா ஒரு லேபிள் மாதிரி வரும், டேக் மாதிரி. அது வந்து சர்டிபிகேட் மாதிரி லிங்க்டின்ல இருக்கும். அது நம்மளோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணோம்னா செம்ம அட்வான்டேஜ். அது வந்து ப்ரீமியம் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி ப்ரீமியம்ல நிறைய ஃப்ரீ கோர்ஸ் வரும் நினைக்கிறேன், நாட் ஷுர். நான் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஏதோ பண்ணியிருந்தேன், அது லேபிள் மட்டும் வரும். ப்ரீமியம் எடுத்திருந்தோம்னா இந்த அட்வான்டேஜ் தான் வரும். கோர்சஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாவா இல்ல ஃப்ரீயாவே பண்ணலாம். ஆனா அது வந்து நீ லெஜிட்டா முடிக்கணும். பிகாஸ் கம்ப்ளீட்டா வீடியோஸ் எல்லாம் பார்த்து லாஸ்ட்ல ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கணும். அது வந்துட்டு ஒரு சர்டிபிகேட்டும் வரும். நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட்டட் கோர்ஸ் இன் திஸ் லிங்க்டின் அப்படின்னு ஒரு ப்ரீமியம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணும். லிங்க்டின்ல இருந்து காசு வருமாங்கிறது சொல்ல முடியாது. லிங்க்டின்ல இருந்து வேலை வேணா கிடைக்கும், வேலை கிடைச்சு அதுல இருந்து வேணா காசு பார்க்கலாம், அதுதான் ஒன்னா சொல்லலாம். ஸோ பேசிக்கா டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யூஸ் தி ரிசோர்ஸ் யூ ஹேவ். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அது கிளீன் அண்ட் கிளியரா நம்ம யூஸ் பண்ணோம்னா கிடைக்கும்.